தமிழ்நாடு சட்டசபைக்கு 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தல் புதிய களத்தை கொண்டதாக பார்க்கப்படுகிறது. முந்தைய தேர்தலுடன் ஒப்பிடுகையில் புதிய அரசியல் கட்சிகள் வருகை, கூட்டணி மோதல், உட்கட்சி விவகாரம் பல சுமைகள் காணப்படுகின்றன. அவை 2026 தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இதற்கிடையே தவேக தலைவர் விஜய் வருகை திமுகவுக்கு நெருக்கடியாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் அதிமுகவுக்கும் தவேகவுக்கும் தான் 2வது இடத்திற்கான போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே வோட்டர்ஸ் வெளியிட்ட கருத்துக் கணிப்பில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான் 2026இல் முதல் அமைச்சராக பதவியேற்பார் என அறிக்கை வெளியிட்டதாக நியூஸ் கார்ட் ஒன்று வரையிலாக பரவி வருகிறது. அதன் உண்மை தன்மை குறித்து நமது சஜ குழு ஆய்வு நடத்தியது. அந்த ஆய்வில் உண்மை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரிபார்ப்பு முறை. சமூக வலைத்தளங்களில் அன்புமணி ராமதாஸ் தான் அடுத்த முதல்வர் ஆகஸ்ட் வாய்ப்பு இருப்பதாக பரவும் நியூஸ் கார்டை கூகுள் லென்ஸில் ஆய்வு செய்தோம். ஆனால் அது தொடர்பாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதையடுத்து வோட்டர்ஸ் வெளியிட்ட செய்திகளை பார்வையிட்டோம். அப்போது அந்த பட்டியலில் அன்புமணி ராமதாஸ் பெயர் இடம் பெறவில்லை என்பது தெரிந்தது. இதனைத் தொடர்ந்து புதிய தலைமுறை செய்தி நிறுவனத்தின் எக்ஸ் பக்கத்தை ஆய்வு செய்தோம். அப்போது உண்மை தெரிந்தது. அந்த நியூஸ் கார்டு குறித்து சஜக்குழு ஆய்வு நடத்தியதில் அது போலியாக எடிட் செய்யப்பட்ட ஒன்று என்பது தெரிந்தது. புதிய தலைமுறை சார்பில் இத்தகைய நியூஸ் கார்டு வெளியிடப்படவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டது. எனவே இந்த தகவலை யாரும் நம்ப வேண்டாம்.